Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக சின்னதா அருங்கோணம் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடைய நீங்க தாராளமா கோயிலுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ரொம்ப சின்னதாவுமா இல்லாம ரொம்ப பெருசாவுமா இல்லாம மீடியம் சைஸ்ல இந்த கூடைய போட்டுருக்கேன். இந்த கூடை பின்றதுக்கு half roll வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்றதுக்கு 10 ஒயர், ஒரு ஒயரும் 3.25 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண இந்த 10 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ண போறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த மாதிரி 1.5 அடி ஸ்கேல் அளந்துக்கோங்க. 1.5 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இது கட் பண்ண ஒயர். கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி சரிசமமா மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுத்தி போறோம். இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுத்தி வரும். இந்த ஒயரை இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்க, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ரெண்டாவது கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடிச்சு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. நான் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நாட் போட்டுட்டு கண்டிப்பாக ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மூணாவது கட் பண்ண ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒயர் கட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நாலாவது கட் பண்ண ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அஞ்சாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 5 ஒயர் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ண 10 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்க, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக வேணும் அப்படின்றதுனால 10 வரிசை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் பின்னணும். சென்டரோடு சேர்த்து நமக்கு 10 வரிசை வந்துடும். இப்போ ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டாவது ஒயரில் நாட் போடுறேன் பாருங்க. இப்போ அடுத்து மூணாவது ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். ஓகேவா? இந்த ரெண்டாவது வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வரிசையில் 1.5 அடி ஒயர் அளந்து கட் பண்ணோம் பாருங்கள், அதே அளவுக்கு இந்த ஒயரையும் அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸில் மொத்தம் 10 வரிசை பின்ன போகிறோம். 10 வரிசையிலையும் லெஃப்ட்லையும் ரைட்லையும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் சென்டர். அடையாளத்துக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா சென்டர் மாறக்கூடாது. இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதும் லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மூணாவது வரிசையிலையும் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டரோடு சேர்த்து 3 வரிசை பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மூணாவது வரிசை பின்ன போகிறோம். மூணாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன்.
ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வாங்க. லெஃப்ட் சைடு விடுற ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. சப்போஸ் சின்னதாகிடுச்சுனாக்கா ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். ஓகே, இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சென்டரோட சேர்த்து 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸில் அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ 3 வரிசை பின்னி காமிச்சேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் 2 வரிசை பின்னணும். 2 வரிசை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 5 வரிசை பின்னி இருக்கும். சென்டரோட சேர்த்து 6 வரிசை இருக்குது. ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்ன போகிறோம். இந்த பக்கம் பின்னுறதுக்கு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 4 வரிசை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் பின்னி காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயரை விட்டுட்டு பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மொத்தம் 4 வரிசை பின்னணும். இந்த பக்கம் 4 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் பேஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக மாறிடும். இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்தில் மொத்தம் 4 வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே 10 வரிசை பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த சென்டர் வரிசை இருக்கு இல்லையா? இதில் தான் ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கத்தில் 5 வரிசையும் இன்னொரு பக்கத்தில் 4 வரிசை பின்னியிருக்கும். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 10 வரிசை நமக்கு வந்திருக்கும். சென்டர் அடையாளத்துக்காக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? இந்த முடிச்சை பிரித்து விட்டுடலாம். இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வால் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் பக்கம் போகிற ஒயரில் இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுருங்க போதும். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது சைடு வால் பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பேஸ் பின்னும் போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் பார்த்தீங்களா? சைடு வால் பின்னும் போது ரன்னிங் ஒயரை இனி நம்ம கட் பண்ணவே போகிறதில்ல. கூடையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். சப்போஸ் பாதி கூட வரைக்கும் பின்னதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்து ஜாயிண்ட் போட்டு பின்னணும். ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் கடைசி நாட் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டேர்னிங். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரில் நாட் போடுறோம். இந்த பேஸில் சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வரிசையாக நம்ம நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல 2வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டேர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இதை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் மடிக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். மேல் பக்கம் இருக்குது இல்லையா? அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அதுக்கப்புறம் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை
இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். பிகினிங் ஸ்டேஜில் லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போது அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எந்த நாட்டில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்டால் அதே ஒயர்லேயும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ரொம்ப தள்ளியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். 2வது ரவுண்டு பின்னிட்டு 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இப்போ 2வது ரவுண்டு பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வர போகிறேன். இந்த 2வது ரவுண்டில் ஃபுல்லாக பின்னுறது காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ 2வது ரவுண்ட்லேயும் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்குவாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ 2வது ரவுண்டு பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த மேல் பக்கம் லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். கடைசியாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது அருங்கோணம் கூட அப்படின்றதுனால அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட போகிறோம். இது அருங்கோணம் கூட மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு கூட நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ அடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம். இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக மேல் பக்கம் போகிற ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிராஸ் நாட் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடணும். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் முதல் முறையாக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிராஸ் நாட் போடும்போது ஒரு ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தப்பாயிருச்சுன்னா ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்தடுத்து எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டாச்சு பாருங்கள். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அதுக்கு அடுத்த ரவுண்டு 4வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். 2வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஒயர் இருக்கோ அந்த ஒயரில் 4வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இந்த 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயர்லேயும் நாட் போடணும், 2வது ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ இதே நாட்லேயே 2வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட்டில் 2 ஒயர் போச்சு இல்லையா, இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த மாதிரி அருங்கோணம் பேட்டர்னில் ஸ்டார் டிசைன்ஸ்லாம் வர மாதிரி எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அருங்கோணம் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். அருங்கோணம் கூட அப்படின்றது அந்த ஹோல் பார்த்திங்கன்னா அருங்கோணம், அதாவது ஹெக்ஸகன் ஷேப்பில் அந்த ஹோல் நமக்கு இருக்கும், அதுதான் அருங்கோணம் கூட. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும்.
இப்போ அடுத்து பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இந்த 2 ஒயர்லையும் தனித்தனியாக நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ரவுண்டு நம்ம பின்னதுனால ஆரம்பித்து அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 லேடர் நாட்டு ஸ்லோவாக எப்படி பின்னுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இந்த நாட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒயர் கூட எல்லாம் பின்னுறீங்க, லேடர் நாட் பின்னுறது கஷ்டமாக இருக்குன்னா லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ கார்டில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இதை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு பின்னணும். 2 ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னா அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்துட்டு கிராஸ் நாட் போடணும். ஓகேவா? இதுவுமே உங்களோட விருப்பம் தான். ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ரவுண்டு ரன்னிங் ஒயர் கூட வச்சு நீங்கள் பின்னிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சோம் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மாதிரி மினி கூடையெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். ஒரு பேஸ்கெட்டும் ஒரு மாடலில் இருக்கும். ஒரு முறை போட்ட மாடலை வந்துட்டு இன்னொரு முறை நம்மளோட சேனலில் போட்டிருக்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி இந்த 5வது ரவுண்டு என்ன பண்ணணும்னா சுற்றி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 5வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு மேல் பக்கம் போகிற சாண்டில் ஒயரை பிடிச்சி 2 நம்ம கிராஸ் நாட் போடணும். 3வது ரவுண்டில் கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலேயே இந்த ரவுண்ட்லேயும் கிராஸ் நாட் நமக்கு வரும். இப்போ பக்கத்துலேயே இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலே 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்து இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுட்டு வந்துடலாம். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 6வது ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். அடுத்து 7வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 7வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 5வது ரவுண்டு பின்னிட்டு லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து நம்ம 7வது ரவுண்டு பின்ன போகிறோம். எந்த இடத்துல லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை விட்டீங்களோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 7வது ரவுண்டு பின்னணும். அதுக்கப்புறம் 7வது ரவுண்டுக்கு மேலே 8வது ரவுண்டு, 8வது ரவுண்டுக்கு மேலே 9வது ரவுண்டு, கடைசி 3 ரவுண்டு ரன்னிங் ஒயரே வச்சு பின்னிக்கோங்க. இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே மொத்தம் 9 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்கு மேலேயே 8வது ரவுண்டு பின்னணும். அதுக்கு அடுத்து 8வது ரவுண்டுக்கு மேலே 9வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இப்போ கடைசி 3 ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். கடைசி 3 ரவுண்டு ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். கடைசியில் மட்டும் எதுக்காக 3 ரவுண்டு நம்ம ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி இருக்கோம்னா, இந்த கடைசியாக பின்னோம் இல்லையா, அந்த ரவுண்டை இந்த மாதிரி மடித்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஒரு ரவுண்டு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருச்சுனாக்கா வெளிப்பக்கம் நமக்கு 2 ரவுண்டு தான் தெரியும். இப்போ சைட் வால் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். இந்த ஒயர்ஸை அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து சொருக முடிஞ்சால் சொருகிக்கோங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கூடையை அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. ரிவர்ஸில் திருப்பிட்டோன்னா சொருகிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கூடையை அப்படியே திருப்பி முடிச்சாச்சு. கடைசியாக பின்னும் பாருங்கள், அந்த ரவுண்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மடிஞ்சு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்ட்லேருந்து இந்த ஒயரை சொருகணும். இந்த மாதிரி சொருகினதுக்கப்புறம் பாருங்கள், கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மடிஞ்சு வந்துருச்சு. அந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவையும் இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. பேஸ் வரைக்கும் சொருகுனீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கோம். அதுக்கு அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ சிக்ஸாக் மாதிரி இந்த ஒயர்ஸை சொருகிற மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரை சொருகிறேன். இதையும் 3வது ரவுண்டில் தான் சொருகிறேன். கூடையோட வெளி பக்கத்தில் மட்டும் நமக்கு அழகாக இருந்தால் பத்தாது, கூடையோட உள் பக்கத்துலேயும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். ஸோ நீட்டாக சொருகிக்கோங்க.
இப்போ 2 ஒயர் சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுற ஒயர்லாம் தூக்கி குப்பையில் போடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒயர்ஸை கூட குப்பையில் போடாமல் இதை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட் ஒயரில் பண்ணது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு இந்த கூடையை இப்படி நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ அடுத்து இந்த கூடைக்கு கைப்பிடி வைக்க போகிறோம். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி இந்த கூடைக்கு வைக்க போகிறேன். இந்த கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.25 அடி. 2.25 அடியில் 3 ஒயர் எடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு கிளியராக வந்துட்டு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள். ஒரே வீடியோலேயே எல்லாத்தையும் காமிச்சா கிளியராக புரியாது இல்லையா, ஸோ ஹேண்டில் வந்துட்டு பின்னுறது பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தனியாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினர்ஸுக்காக குட்டியாக அருங்கோணம் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கூடையை பின்னி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.